சார் என்னோட இலக்கு வந்து யூபிஎஸ்சி. ஆனால் நான் வந்து இடையில வந்து ஒரு ட்ரைனிங்க்காக நான் குரூப் 2 அந்த மாதிரி எழுதுகிறேன். எனக்கு குரூப் 4ல் கிடச்சிடுது. அப்போது நான் வந்து நிறைவே பெற்றுறேன். சரி, ஓகே, எனக்கு வந்து குரூப் 4 கிடச்சிருச்சு, சரி போதும், இதில் இருந்தே நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம யூபிஎஸ்சி வர போகலான்னு நினைக்கிறாங்கல்ல, அதிலேயே ஸ்டக் ஆகி நின்றுறாங்க. இந்த மனநிலையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதாங்க இயற்கை கொடுக்குற ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இயற்கை பொதுவாக 2 வகையில் டெஸ்ட் பண்ணும். உங்களை தோல்வி கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணும், இல்லைனா வந்து ஆறுதல் பரிசு கொடுத்து உங்களை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கும். ஸோ இந்த வகையில் எனக்கும் கூட வந்து நிறையா வகையில் தோல்விகள் ஏற்பட்டது. தோல்வியில் வந்து நான் உட்காந்துரல. சில சமயங்கள் ஆறுதல் வெற்றிகளும் கிடைத்தது. நான் சொன்ன மாதிரி வெட்டினரி டாக்டராக கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சது, ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலை கிடைச்சது, ஒரு சயின்டிஸ்ட்டாக வேலை கிடைச்சது, ஐஆர்எஸ் கிடைச்சது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடைச்சது. இந்த மாதிரி எல்லாமே ஆறுதல் பரிசு மாதிரி நமக்கு என்ன வேணும் முக்கியமாக அதை விட்டுட்டு மற்றது எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே உட்காந்துரணுமா இல்லை திரும்பி ஓடணுமான்ற முடிவு நீங்கள் தான் எடுத்தாகணும். இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தான் நடந்துப்படுது இல்லையா. இதுக்கு ஜென்ரலாக பாலிசி எதுவும் கிடையாது. உங்களுடைய நோக்கம் உயர்வாக இருந்தால் நீங்கள் அடைகின்ற தூரமும் உயர்வாக இருக்கும்.